வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன். அந்த பாட்டில் நம்ம ரெண்டாவது எஸ்ஏ ஹெட்டிங் வந்து சிக்ஷக் மேம் யாத்ரா கா மகத்துவ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதணும். இது வந்து இப்போ செகண்ட் பேப்பரில் 15 மார்க்குக்கு வருது. இதில் ஒரு 5 படிச்சிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டேன், இது செகண்ட் ஒன் நான் போடுறேன். இதில் ஒரு 5 படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக 15 மார்க் வாங்கிடலாம். பாருங்கள், ரூப்ரேக்கான்னா கட்டமைப்பு. இந்த கட்டுரையை வந்து எப்படி வந்து அமைச்சிருக்காங்க, என்னென்ன ஹெட்டிங் போட்டு அமைச்சிருக்காங்கங்கிறது தான் ரூப்ரேக்கா. பிரஸ்தாவனைனா முன்னுரை, விஷய பிரவேசன பொருள் அடக்கம். யாத்ராக்கா மகத்துவ், யாத்ராக மகத்துவம்னா பயணத்தோட மகத்துவம். ஸ்பஷ்ட லக்ஷ்ய கி ஜரூரத், தெளிவான நோக்கம் வந்து கண்டிப்பாக தேவை. யாத்ரா சே லாப், யாத்ராவினால பயணத்தினால என்ன லாபம் கிடைக்குது. பிராச்சீன் காலமே யாத்ராக்கி சுவிதாயம், பழங்காலத்தில் பயணத்தோட பயண வசதி எப்படி இருந்தது, நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான வசதிகள் இருந்ததா அப்படிங்கிறது. யாத்ராக்கே துவாரா சிக்ஷா, நம்ம ட்ராவல் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி. பயணம், யாத்ரானா பயணம் தமிழில், இங்கிலீஷில் ட்ராவல். நெக்ஸ்ட்டு உப்சங்கார். இந்த ஹெட்டிங்ஸை ஒன்று கீழே ஒன்று கரெக்டாக எழுதி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. இப்போ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். பிரஸ்தாவனா முன்னுரை, சிக்ஷா பிராப்து கர்னேக்கே தோ உபாய்க, கல்வி வந்து கற்றுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. உபாய்னா வழி, பிராப்தினா நம்ம கல்வியை அதாவது பெறதுக்கு, அதாவது கிடைக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஹம் ஜிஸ் வஸ்துக்கே நிபந்து மேம் ஞான் பிராப்து கர்னா சாகுது, நாம் எந்த பொருளை பற்றி, எந்த விஷயத்தை பற்றி, வஸ்துன்னா பொருள்னு எடுத்துக்கலாம், விஷயம்னு எடுத்துக்கலாம், பற்றி நம்ம வந்து அறிவை, அதை பற்றின அறிவு பெறணும்னு நினைக்கிறோமோ, கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ, விரும்புகிறோமோ, உசே ஸ்வயம் ஜாக்க தேக்கம், அதை வந்து நம்மளே நேரடியாக போய் பார்க்கறது ஒரு வழி. அனுபவி வித்வானோ சே லிக்கி ஹுயி புஸ்தகேம் படே, அனுபவிச்ச ஒரு அறிவாளியோட அதாவது அதை எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளை போய் நேராக போய் அது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, அதோட சிறப்புகள் என்னான்னு எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதான் அனுபவிக்கிறது. அதை போய் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட அறிவாளிகள், அறிஞர்களால் எழுதப்பட்ட சே லிக்கி ஹுயி, அவங்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது. இது 2 விஷயத்து மூலயமா நம்ம ஒரு விஷயத்தை பற்றின அறிவை நம்ம பெற முடியும், நம்மளுக்கு கிடைக்கும். मनुष्य संसार की सब वस्तुओं को स्वयं जाकर नहीं देख सकता है. மனுஷன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நேரடியாக தானே போய், ஸ்வயம்னா தானே போய் பார்க்க முடியாது. நஹி தேக் சக்தாக, பார்க்க முடியாது. உசே புஸ்தகம் பர் நிர்பர் ரஹ்னா படுத்தாக, அவன் வந்து புஸ்தகத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. நிர்பர்னா சார்ந்து, புத்தகத்தை சார்ந்து தான் ரகணப்படுத்தாக இருக்க வேண்டியிருக்கு. யாத்ரா சம்பந்தி புஸ்தகேம் பட் லேனே யாத்ரா சே மனுஷைக்கா ஞான் பூர்ண நகி ஹோ சக்தாக, பயணத்தை சம்பந்தமான புத்தகங்கள் படிப்பதனால, பட் லேனே மாத்திர அதை படிக்கிறதுனால மட்டும் மனுஷனுக்கு முழு அறிவு வந்து கிடைக்காது. இப்போ நம்ம பயணம் செஞ்சு போய் அந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது ஒரு தஞ்சாவூர் பெரிய கோளை நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை நேரடியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம வந்து புக்கில் வந்து அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை தான் வந்து சொல்கிறாங்க. பயணம் சம்பந்தமாக புத்தகங்களை படிக்கிறதுனால மட்டும் மனுஷனுக்கு அந்த விஷயத்தை பற்றின முழு அறிவு வந்து கிடைக்காது. நகி ஹோ சக்தாக, கண்டிப்பாக கிடைக்காது. उसे इसे संतोष भी नहीं हो पाता,
அவனுக்கு வந்து இதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் கூட அதனால் கிடைக்காது. யாத்ராக்கா மகத்துவ, பயணத்தோட மகிமை. புஸ்தகம் மே ஹம் படுத்தே ஹை, புத்தகங்களை நாம் படிக்கிறோம். கி ஹிமாலயக்கு வன் தனேக, இமயமலையில் இருக்கக்கூடிய காடு வந்து ரொம்ப அடர்ந்தது, ரொம்ப நெருக்கமாக மரங்கள் இருக்கக்கூடியது, அடர்ந்த காடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உஸ்மே ஊஞ்சே பேடுக, அதில் உயரமான மரங்கள் இருக்குது. உஸ்மே பயங்கர ஜங்கலி பசு பாயே ஜாத்தேக, அதில் பயங்கரமான காட்டு விலங்குகள் வந்து வாழுது. मगर स्वयं वहाँ जाकर उन दृश्यों व पशुओं को देखने पर ही हमें पूर्ण संतोष मिलेगा. ஆனால் இதெல்லாம் வந்து புக்கில் எழுதியிருக்காங்க. ஆனால் மகர் ஸ்வயம், ஆனால் நாமே வகாங் ஜாக்கர் அங்கே போய் உன் துஷ்யம் அந்த காட்சிகளையோ அல்லது விலங்குகளையோ, பசுவோம்னா விலங்குகளையோ தேக்கனே பர்ஹி பார்த்தாதான் நமக்கு வந்து பூர்ண சந்தோஷம், முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். बर्फ से ढके दुर्व प्रदेशों को देखने पर ही पूर्ण तृप्ति मिलेगी और पूर्ण ज्ञान भी तभी मिल सकता है. बर्फना பனி, பனியினால் மூடப்பட்ட, டக்கேனா மூடி இருக்கிறது. பர்ஃபு சே டக்கேனா பனியினால் மூடப்பட்ட, துருவ பிரதேசம், அண்டார்டிகா ஆர்டிகாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துருவ பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பனியினால் மூடி இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் துருவ பிரதேசம்கோ தேக்கனே பர்ஹி, அதை போய் நம்ம பனியினால் எப்படி மூடி இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். பார்த்தா தான் பூர்ண திருப்தி மிலேகி, முழுமையான திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். அவர் பூர்ண ஞான்பி தபி மில் சக்தாக, முழுமையான அறிவும் கூட அப்பொழுது தான் கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன சொல்கிறாங்க, புக்கே படிச்சுட்டு இருக்கக்கூடாது, போய் நேரடியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. பிராச்சீன் காலமே யாத்ராக்கி சுவிதாயம், பழங்காலத்தில் பயணத்துக்கான வசதிகள் என்ன இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராச்சீன் காலமே யாத்ராக்கி சுவிதாயேங் ஆஜி ஜைசி நகித்தி, பண்டைய காலத்தில், பிராச்சீன் காலமேம்னா பண்டைய காலத்தில், யாத்ராக்கி பயணத்துக்கு, பயண வசதிகள், பயணம் செய்கிறதுக்கான, ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதி, சுவிதாயங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், வசதிகள் வந்து ஆஜ் ஜெய்சே நகித்தி, இன்று போல் இல்லை. தப் ரயில் மோட்டார் விமான் ஆதி தேஜ் சல்னே வாலி காடியாங் நகித்தி, இப்போ இருக்க மாதிரி ரயிலு, மோட்டார் வண்டினா காரு, பைக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது விமானம், ஏரோப்ளேனு, ஆதி தேஜ் சல்னே வாலி, வேகமாக போகக்கூடிய காடியாங் நகித்தி, வண்டிகள் எதுவும் இல்லை. ராஸ்தே மேம் சோர் டாக்குவோம் கா பி டர் தா, ராஸ்தே மேம் வழியில் சோர்னா திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், டாக்குவோம்னா கொள்ளை அடிக்கிறவங்க, அவங்களோட பயமும் கூட இருந்தது. ஃபிர்பி மார்க்கோ போலோ, ஃபாகியான், ஹுவான்சுவாங் ஜைசே யாத்ரிகன் ஹஜாரோ மில் யாத்ரா கர் சக்கே, இப்படி இவ்வளோ பயம் இருந்தாலும், இவ்வளோ வசதி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட, ஃபிர்பி இருந்தாலும் கூட, மார்க்கோ போலோ, ஃபாகியான், யுவான்சுவாங்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்து ட்ராவலர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்க, நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அவங்கெல்லாம் பயணம் பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா. ஜெய்சி யாத்ரிகன், அது போன்ற யாத்ரிகர்கள் வந்து, ட்ராவலர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்ய முடிஞ்சுது. அப்போ கூட எதுவுமே வசதி இல்லைன்னா கூட அவங்களால ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்து பயணம் செய்ய முடிஞ்சிருக்கு. இஸ்லியே இன்கே நாம் ஆஜிபி இதிகாசமே அமர்க, இதனால தான் அவங்களோட பேர் வந்து இன்றும் கூட இதிகாசத்தில், வரலாறில் அழியாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எது இருந்தாலும்
எந்த வசதியும் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க பயணம் செஞ்சு வந்தாங்க இல்லையா. இப்போ இருக்க மாதிரி ஃபோனில் ஆர்டர் பண்ணோன்னா ஃபுட்டு வருமா, ஒன்றுமே வராது. எங்கன்னா காட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா எதுவுமே சாப்பாடு எதுவுமே கிடைக்காம போயிடும். அப்படி இருந்தும் அவங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணி வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதை பற்றின புத்தகங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. ஸ்பஷ்ட லக்ஷ்யக்கு ஜரூரத், தெளிவான நோக்கம் வந்து தேவை. केवल एक स्थान से दूसरे स्थान तक घूमते रखना यात्रा कहलाई नहीं जा सकती. வெறும் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு வரைக்கும் தும்தே ரகனா சுற்றி பார்க்குறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுற்றிட்டு போயிட்டு வர்றது வந்து யாத்ரா ககலாயி நகி, அதை வந்து பயணம்னு சொல்ல முடியாது. யாத்ரா करते समय हमारे मन में कोई स्पष्ट लक्ष्य होना चाहिए. பயணம் செய்ய சமயத்தில் நம்மளோட மனசில் ஏதாவது தெளிவான லக்ஷ்யம்னா நோக்கம், ஏதாவது தெளிவான நோக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சாகியே இருக்க வேண்டும். உசே மாலும் ஹோனா சாகியே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது வஹ் கிஸ் பிரயோக சே யாத்ரா கர் ரஹா, அதை வந்து எந்த பயனுக்காக, எந்த பயன்பாட்டுக்காக, எந்த தேவைக்காக நம்ம வந்து அதை வந்து அந்த பயணத்தை செய்கிறோம். எந்த விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காகவோ இல்லை பார்க்கறதுக்காகவோ மக்கள்கிட்ட பேசுறதுக்காக எதுக்காக நம்ம வந்து அந்த பயணத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். हम ऐतिहासिक स्थान, प्राकृतिक सौंदर्य आदि के दर्शन करने यात्रा कर सकते हैं. நாம் வந்து வரலாற்று புகழ்மிக்க இடங்களையும் இயற்கை காட்சிகளையும், சௌந்தர்யன்னு இயற்கை அழகையும் போன்ற காட்சிகளை பார்க்கறதுக்காக, தர்ஷன் கர்னே காட்சிகளை பார்க்கறதுக்காக யாத்ரா கர் சக்தே நம்ம வந்து பயணம் செய்யலாம். यात्री के मन में कुछ ना कुछ उद्देश्य अवश्य रखना चाहिए. பயணம் செய்கிறவங்களோட மனசில் ஏதாவது ஒரு நோக்கம் வந்து அவசியமாக இருக்கணும். ஜோ யாத்ரா நகி கர்த்தா வஹ் குப்பம் மண்டுக்கு பனா ரகுதா, அவங்க வந்து ஒரு ஏமாத்துக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா புக்கை படிச்சுட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால் அவங்க குப்பம் மண்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அவங்க ஏமாத்துக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாத்ராக்கே துவாரா சிக்ஷா, பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வி. என்ன கல்வி கிடைக்குது? யாத்ரா கர்னே சமய ஹமேம் அப்பனி ஆங்கோம் கோல்கர் சல்னா சாகியே. பயணம் செய்கிற சமயத்தில் நாம் வந்து நம்மளோட கண்களை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு போகணும். உசே ஆஸ்பாஸ்கி परिस्थिति को अच्छी तरह देखना समझना और हृदयगम कर लेना चाहिए. அதை வந்து உசே அந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிஸ்திதி நிலைமைகளை, அக்கம் பக்கத்தில் என்ன மாதிரி நிலைமை இருக்குது, என்ன மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க, என்ன மாதிரி இப்போ மழைப்பொழிவு இருக்குது, என்ன மாதிரி வீடுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அச்சி தரகு நல்லா தெரிஞ்சுக்கணும். தேக்குனா சமைச்சினா நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சமைச்சினானா புரிஞ்சுக்கணும். அவரு ஹிருதயகம்னா இதை மனசில் ஏற்றிக்கணும். கர்லேனா சாகிய, மனசில் ஏற்றி வச்சுக்கிறது அவசியம். यात्रा करते समय प्रकृति के दृश्यों, निवासियों के रहन सहन, कला कौशल और रीति रिवाज आदि पर पूरा ध्यान देना चाहिए. तभी हम उस स्थान के बारे में अच्छी जानकारी प्राप्त कर सके. யாத்ரா கர்த்தே பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் பிரகிருதிக் துஷ்யம் இயற்கை காட்சிகளையும், நிவாசியம்
அங்கே வசிக்கக்கூடியவங்களோட ரகன் சகன் வாழ்க்கை முறையையும், கலா கௌசல்யை அவங்களோட கலை திறமைகளையும், और ரிதி ரிவாஸ் பழக்க வழக்கங்களையும், ஆதி பூரா தியான் தேனா சாகியே அது மேலே முழுமையான கவனம் வைக்கணும். தபி ஹம் உஸ் ஸ்தான் கே பாரே மே மச்சி ஜான்காரி பிராப்து கர் சக்கிங்க. அப்போ தான் நாம் அந்த இடத்த பற்றின முழுமையாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்க முடியும். அதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கன்னு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நம்ம தெரிஞ்சு நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த இடத்த பற்றின நம்மளுக்கு முழு அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம போனோம் வந்தோன்னு இருக்கோம், ஆனால் எதுவுமே அந்த இடத்த பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. நம்மளுக்கு பின்னாடி யாராவது கேட்டால் கூட எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அதை நல்லா போகும்போதே நல்லா எல்லாத்தையும் கவனித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாத்ரா சே லாப் பயணத்தினால கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? யாத்ரா கர்னே சே ஹமாரா மன் உதார் ஹோ ஜாத்தாக. பயணம் செய்கிறதுனால நம்மளுடைய மனசு எப்படின்னா பெருந்தன்மையானதாக ஆயிடும். பெருந்தன்மையானதுன்னா எல்லாரையும் நல்ல ஒரு நல்லவங்களாக பார்க்குற மனசு வந்துடும். எல்லாருக்கும் கொடுக்குற மனசு வரும். இதான் பெருந்தன்மையாக இருக்குது. பெருந்தன்மையான எல்லாருக்கிட்டையும் அவங்களோட குறைகளை பார்க்காம அவங்கள்ட்ட நல்லா பழகிறது. யாத்ரா கர்னேசே நம்முடைய மனசில் அதாவது பயணம் பண்ணுறதுனால நம்மளோட மனசு பெருந்தன்மை உள்ளதாக ஆகிடும். ஹமாரா துஷ்டுகோன் விஷால் ஹோ ஜாத்தாக நம்மளோட பார்வை கோணம், பார்வையோட டைரக்ஷன், நம்ம பார்க்குற முறை எப்படிமா பறந்து போயிடும். அதாவது நல்ல விஷாலமாக விரிந்த அளவில் நம்ம பார்ப்போம். பார்வை கோணம் அதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதாவது என்ன சொல்லலாம், நம்ம குழந்தைங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும், பயந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெளியே கூப்பிட்டு மக்களோட பழக விட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கை முறையை கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு அமுச்சு விடுவாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள். நம்ம பசங்களை நம்ம காட்டுக்கு அனுப்ப மாட்டோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, காட்டில் போய் தேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னா சொல்லி அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த பசங்க எல்லாத்தையும் சகிச்சுக்க அங்கே ஃபுட்டு கிடைக்காது காட்டுக்குள்ளே போயிட்டா. ஆனாலும் அதை சகிச்சுக்கிட்டு எதுனாலும் சரி கூர்மையாக பார்த்து அறிஞ்சு எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நிறைய பேரை பார்த்து நம்மளோட பார்வை கோணம், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு விரிவடையும். அந்த பார்க்குற முறை ஒரு விரிவடைஞ்சு இப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு 4 விதமான பார்வை முறை நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் செய்யலாம், இப்படி தான் செய்யணும்னு இல்லை, அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஹமாரி விஷார் தாராபி விஷால் ஹோ ஜாத்தாக நம்மளோட கருத்தும் கூட ரொம்ப பறந்து விரிந்து அளவில் போயிடும், ரொம்ப விரிவடைஞ்சு போயிடும். நம்மளோட கருத்து வெறும் ஒரு குறுகிய இதில் இருக்காது. ஒரு சின்ன எது குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறது இல்லாமல் அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்கலாம், அவங்கவுங்களோட அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கான இதை கொடுக்கணும், சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பரந்த மனப்பான்மையெல்லாம் இந்த பயணத்து மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். விஷாதாரம்னா கருத்தில் மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா மக்கள், அந்த மூட நம்பிக்கையெல்லாம் மாறிடும். மாறி அவங்களோட கருத்தே மாறி போய் ஒரு பரந்த நிலைமைக்கு எல்லாருக்கூடையும் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களோட கருத்து வந்துடும், பறந்து விரிந்த நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. स्वास्थ्य सुधार के लिए यात्रा லாபாதாயக் சமஜி ஜாதி है. சுவாஸ்தியை அதாவது நம்மளோட சுயமாக நம்மளை சீர்திருத்திக்க, நம்மளே சீர்திருத்தி அதாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கேரக்டரை நம்ம கரெக்ட் பண்ணி நல்லவங்களாக ஆகிறதுக்கு பயணம் ஒரு லாபம் தரக்கூடியதாக
சமஜி ஜாத்திக நினைக்கப்படுகிறது, லாபம் தரக்கூடியதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பயணம் செஞ்சுட்டு போகிறது மூலிமா நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க. அதனால் அவங்களோட மனசு நல்லவங்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. யாத்ரா से मनुष्य व्यापारी के लाभ भी उठा सकता है. பயணத்தின் மூலமாக மனிதன் வந்து வியாபாரத்தில் கூட லாபம் பெற முடியும், எடுக்க முடியும். उसे यह पता चलता है कि कहाँ कहाँ कौन कौन सी वस्तुएं पैदा होती है और कहाँ कहाँ उनकी मांग अधिक है. அவனுக்கு வந்து என்ன தெரியும்னா இந்த விஷயத்தை தெரியும். யஹ் பத்தா சொல்தாக, இந்த விஷயம் தெரிய வரும். என்ன தெரிய வரும்? எங்கெங்கே ககாங் எங்கெங்கே என்னென்ன பொருள் வந்து விளைகிறது, என்னென்ன பொருள். கவுன்சினா எந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். கவுன்னா நம்ம யாருன்னு எடுத்துக்கூட கவுன்சினா எந்த அப்படின்னு எடுத்துக்கணும். எங்கே எந்தெந்த பொருள் வந்து விளையுது, எங்கெங்கே அதற்கான மாங்கு தேவை வந்து அதிகமாக இருக்குது. மாங்குனா தேவை, எங்கே வந்து அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். विभिन्न देशों के रीति रिवाज और सहन की तुलना करके आदमी बुराइयों को छोड़ सकता है और अच्छाइयों को अपना सकता है. விபின்ன தேசம் பல நாடுகளுக்கு நம்ம வந்து போகிறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய ரிதி ரிவாஜ், பழக்க வழக்கம், அவங்களோட வாழ்க்கை முறை, சகனா வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து நம்ம வந்து என்ன அதற்கு ஒப்பிட்டு பார்க்கறதுனா நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன இது இருக்குது, ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்து ஆத்மி பூராயியம் சோடு சக்தாக மனுஷன் என்ன பண்ணுறான், தாங்கிட்ட இருக்க கெட்டதை விட்டுட முடியும். அப்புறம் அச்சாயும் அப்பனா சக்தாக, நல்லதை வந்து அவன் தன்னைதான் ஏற்றுக்க முடியும். நல்லதை வந்து ஏற்றுப்பான், கெட்டதை விட்டுடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பல நாடுகளுக்கு போய் பார்க்கும்போது நல்லதை ஏற்றுக்கிட்டு கெட்டதை விட்டுடுவான். இப்போ நம்ம நாட்டில் நிறைய மூட பழக்கங்கள் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து போயிட்டு வரவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மூட பழக்கம், இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை, இதனால் வந்து மக்களை துன்புறுத்தக்கூடாது, மூட பழக்கத்தினால மக்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நல்லவங்களாம் மாறிட்டுருக்காங்க. मन में प्रतियोगिता की भावना उत्पन्न होने से हम हमेशा आगे बढ़ते रखने की कोशिश करते हैं. மனசில் பிரதியோகித்தானா போட்டி, ஒருத்தருக்கு வந்து ஒரு போட்டி உணர்வு வந்து உருவாகும். உற்பன்ன ஹோனேசே உருவாகிறதுனால ஹம் ஹமேசா நாம் எப்பொழுதும் ஆகே படினே ரஹினேக்கி முன்னேறி போகிறதுக்கான கோசிஸ் கர்த்தே ஹை, முயற்சி செய்வோம். போட்டி, அதாவது அந்த நாட்டில் இப்படி இருக்காங்க, நம்ம வந்து இப்படியே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கிறதுனால அவங்க முன்னேறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உப்சங்கார் முடிவுரை. யாத்ரா சிக்ஷாக்கா ஏக் அவசியக்கு அங்குக. பயணங்கிறது கல்வியோட ஒரு முக்கியமான பாகம். அவசியக்கு அங்குகனா முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. பயணங்கிறது கல்வியோட ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. समाजिक लंबी यात्रा के बिना किताबी शिक्षा पूरी शिक्षा मानी नहीं जा सकती. சமுதாயத்தில் நீண்ட பயணம் இல்லாமல் புத்தகத்தோட கல்வி முழுமையான கல்வியாக நினைக்க முடியாது. आजकल छात्रों के लिए समय समय पर यात्रा करने की विशेष सुविधाएं मिल रही है. இன்றைய மாணவர்கள் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயணம் செய்கிறதுக்கு சிறப்பான வசதிகள் வந்து கிடைக்கிது, செய்து தரப்படுது. विद्यालय की ओर से भी यात्राओं का प्रबंध किया जाता है. பள்ளிக்கூடத்தில் கூட
பயணம் செய்கிறதுக்கான, அதாவது ஓர் சேபின்னா பள்ளிக்கூடத்தில் கூட அப்படின்னு அர்த்தம். யாத்ராக்கா நிபந்து பயணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. ஜிஸ்மே होने वाली खर्च का कुछ भाग सरकार भी वहन करनी है. இதில் இதை செலவாகக்கூடிய கர்ச்சின செலவாகக்கூடிய கொஞ்சம் பகுதியை, குச் பாகு கொஞ்சம் பகுதியை சர்க்காரும் கூட வகன் கர்ணிக பங்கெடுத்துக்குது. யாத்ரா சரித்திர கட்டன் கையேக்கு படியா சாதன்க. பயணங்கிறது நடத்தைய சீர்திருத்தத்துக்கான ஒரு சிறந்த கருவி. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏற்கனவே கல்வியை பற்றி தான் படித்தோம், இதுவும் அதே கல்வியை பற்றி தான் படிக்கிறோம். நம்ம படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளான சென்டென்ஸ் தான். அதனால் படிங்க, நல்ல மார்க் எடுங்க. இதுக்கு 15 மார்க்கு, மறந்துடாதீங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த புஸ்தகாலைக்கு உபயோகித்தா போடுறேன். இதை நீங்கள் நல்லா படிங்க. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் நான் போடுறேன் அந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.